வெல்கம் டு ஃபேக் ஐடி. போன வாரம் நாகப்பட்டினம் திருவாரூர் அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் ஒரு பெரிய டூர் போயிருந்தார்ல, அதில் அவர் அள்ளி வீசின சில ஃபேக்ட்ஸ் தவறாக இருக்குது அப்படின்னு நிறைய ஊடகங்கள் செய்தி போட்டுட்டாங்களாம். அதை டிஎன் ஃபேக்ட் செக் யூனிட் வேற அதை ஃபேக்ட் செக் பண்ணி இதெல்லாம் மிஸ்லீடிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால ரொம்ப கோவப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் தாவேகா வட்டாரத்தில் இருக்கிறவங்க. அதெல்லாம் கூட புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அந்த ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஏன் வானத்துக்கு பூமிக்கு குதிச்சுட்டு இருக்காருன்னு தெரியல. தாவேகாவினுடைய மவுத் பீஸாவே மாறிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றதை விட கொஞ்சம் கொஞ்சமாக ராஜ்மோகனாக மாறிக்கொண்டே இருக்கிறார் ஃபெலிக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் என்ன பேசினாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? லெட்ஸ் கோ டு தி ஷோ. பிரிச்சுருவோம், செங்கல் செங்கலா உருவிடுவானா? எல்லாம் மாட்டினுங்கடா ஃபெலிக்ஸ் கிட்ட. இன்னைக்கு எல்லாரும் காலி. செங்கல் செங்கலா உருவிடுவானா? சொல்றேன் எப்படி செய்தி வெளியிடுறாங்கன்னு. பொய் பிரச்சாரம் செய்த நடிகர் விஜய். விஜய்க்கு எதுவுமே தெரியவில்லை. விஜய் பேசியது அனைத்தும் தவறான தகவல். எல்லாமே டிஎம்கே ஃபேமிலி, டிஎம்கே சப்போர்ட்டட் ஊடகங்கள் தான். ஒன் பை ஒன்னா பாப்போம் தோழர் பாப்போம். ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒண்ணுமே தெரியலங்க, பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா? இங்க ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரோலிங் மில்லையும் ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலையை மூடிட்டாங்க. அத மறுபடியும் திறந்தா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன் அதை பத்தி யோசிக்கல? நாகப்பட்டினத்துல ரயில் பெட்டி தொழிற்சாலையை மூடிட்டாங்க அப்படிங்கிறார். எந்த நேரத்தில் எப்ப எந்த இடத்தில் நாகப்பட்டினத்துல அப்படி ஒரு தொழிற்சாலை இருக்குன்னு தாவேகாரங்கள்ட்ட கேளுங்க. சொல்லுங்க, எப்ப அந்த மாதிரி ஒரு தொழிற்சாலை இருந்துச்சு? நாகப்பட்டினம் at 30 அப்படின்றது ஹோப்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரிவைவல் அப்படின்றது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதப்பட்ட ஒரு ஆர்டிகல். இந்த வருஷத்துல 1897 colonial times இங்கிலீஷ்காரன் பீரியட்ல அங்க ஃபேக்டரி ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க ஃபேக்டரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஓ, அந்த காலத்திலேயே. The workshop was however moved to Trichy, citing better location. அங்க இருந்து எங்க திருச்சிக்கு அவங்க ரீலோகேட் பண்ணிருக்காங்க. இவ்வளவு பேர் மீடியால உட்கார்ந்து பொய் சொல்றாங்களா? யார் பொய் சொல்றாங்க? ஏன் பொய் சொல்றீங்க? இப்படி ஏன் தப்பா பேசுறீங்க? அவங்க அந்த தொழிற்சாலையே அப்படி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லன்றாங்க. விஜய் என்ன சொல்ற, மூடிட்டாங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த டாடா ஸ்டீல். சரி, அதை சொல்லிட்டு கடந்து போயிட்டீங்க. எப்ப மூடப்பட்டதுன்னு சொல்லணுமா இல்லையா? 1928லயே அதை ஸ்டாப் பண்ணிட்டு அதை திருச்சியில் இருக்கக்கூடிய பொன்மலைக்கு மாத்திட்டாங்க. அதானே? எப்பா அப்ப மூடப்பட்டது தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா? பிரிட்டிஷ்காரங்க காலத்திலேயே மூடினதை தான் இப்ப திறக்க சொல்றீங்களா? இதை விலாவரியா எக்ஸ்பிளைன் பண்ணா நாங்க புரிஞ்சுப்போம்ல. யார் எக்ஸ்பிளைன் பண்றது? அதெல்லாம் தெரியாது. நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கோங்க, நீங்களே ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க. டாடா ஸ்டீல் ரோலிங் மில் in Nagapattinam too was shut in the early 1990s. இப்போ இந்த மாதிரி தொழிற்சாலைகள்லாம் திரும்ப நாகப்பட்டினத்துக்கு கொண்டு வர்றதுல சில சிக்கல்கள் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, நாகப்பட்டினம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதியாக இருக்குது. அது ஒரு எக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு அறிவிக்கப்பட்டதுனால இந்த மாதிரியான பெரும் தொழிற்சாலைகள்லாம் உள்ளே கொண்டு வர்றதுல பெரிய சிக்கல்கள் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான கான்டெக்ட்ல தான் விஜய் பேசின அந்த விஷயத்தை சேர்த்து பொருத்தி பார்க்கணும். அதாவது பொய்யை விட ரொம்ப மோசமான விஷயம் என்ன தெரியுமா? பாதி உண்மையோட இந்த பொய்யை சேர்த்து கலந்தடிச்சு விடுறது. எப்போ ஃபேக்டரி தொடங்கப்பட்டது? விஜய் வரலாற்றிலிருந்து தோண்டி எடுத்து இப்படி ஒரு செய்தியை தருகிறார். எப்போ? பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே. எப்போ மூடினது? அதை பற்றி ஃபெலிக்ஸ் பேசவே இல்லையே. ஏன்? விஜய் errs on quite a few facts. தவறான தகவல்களை விஜய் தெரிவிக்கிறார். இதெல்லாம் எல்லாரும் பேசுகிறப்போ வரக்கூடிய சிறு சிறு தவறுகள் தான். அதனால தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹெட்லைனை அப்படி போட்டுக்கிறாங்க. இதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன், இதுக்கு நான் முட்டு கொடுக்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் வளைஞ்சு கட்டி அடிக்கிறீங்க பாருங்க. டே அப்பா, நீங்களே போதும் விஜயை தெருவுக்கு இழுத்துட்டு வரதுக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியால விஜய் தப்பு பண்ணிட்டாரு, ஃபேக்ட் தப்பா பேசிட்டாரு. அவங்க அப்பா பேர்ல பேனா வைக்கணும்னு சொல்றீங்க, எல்லா இடத்துக்கும் அவங்க அப்பா பேரை வைக்கிறீங்க. சாரி, உங்க அப்பா பேரை வைக்கிறீங்க. ஆனா உங்க அப்பா பிறந்த இந்த திருவாரூர் மாவட்டத்துல, கலைஞர் பிறந்த ஊர் திருவாரூர்னு சொல்றாரு, திருக்குவளையில பிறந்திருக்காரு அவரு. அதை மாத்தி பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு விஜய் errs on quite a few facts. quite a fewனா என்ன? அதாவது ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, அதுக்கு மேல பேசிக்கிறாரு அப்படின்றது தான் சொல்றாங்க. According to Nagapattinam municipality sources, the town already gets 6 million liters a day of drinking water sourced from Kollidam, a distributor of the Kaveri River Combined Water Supply Scheme. இப்போ இவங்க ஃபேக்ட் செக் தானே? ஆமா. யார்கிட்ட ஃபேக்ட் செக் பண்ணிருக்காங்க? இவங்க நாகப்பட்டினம் முனிசிபாலிட்டி. அவன் தான் அத்தாரிட்டி. அவன் எப்படி உண்மையை சொல்லுவான்?
காவேரி குடிநீர் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு கொடுக்கப்படுதா கொடுக்கப்படலையா தெளிவாக சொல்லுங்களேன் அப்படின்னா இவர் ஏற்கனவே வந்து அதில் நடந்த ஊழல்கள் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காரோ அதை பார்க்க சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், கொடுக்கப்பட்டிருக்கா கொடுக்கப்படலையா, இப்போ அதில் இருக்கிற முறைகேடு, அதில் இருக்கிற சிக்கல்கள் அதில் தனியாக பேசலாம். ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையான்றதை பேசலாம்ல. பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒன்னு கொண்டு வரலாம். கொண்டு வந்தாங்களா? கொண்டு வந்தாங்களா? இருக்கா? என்ன நண்பா, அந்த மாதிரி ஒன்று செஞ்சாங்களா? இந்த மாதிரி ஒன்று வந்துச்சா? அந்த மாதிரி ஒன்று போனுச்சா? ஒழுங்கா பேசலாம்ல. யாரா அந்த மாடுலேஷன்ல சொல்லி கொடுத்தாங்க? மெரைன் காலேஜ் ஒன்னு கொண்டு வரலாம். கொண்டு வந்தாங்களா? தமிழ்நாடு ஃபேக்ட் செக் வந்து அதை ரெஃப்யூட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அப்படி ஒரு காலேஜ் வந்து இருக்கு, அந்த இடத்துல இருக்குன்றாங்க, நாகப்பட்டினத்திலே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது படிங்க. டிஎன் ஃபேக்ட் செக் யூனிட் இதெல்லாம் சொல்லிறாங்களாம். Marine engineering is one of the key areas taught in the government-run institute functioning at பனங்குடி நியர் நாகப்பட்டினம். பனங்குடியில இருக்கிற காலேஜ்ல மெரைன் இன்ஜினியரிங் பத்தி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றது சொல்றாங்க. சரி, இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். கோர்ஸ் இங்க என்ன ஆஃபர் பண்றாங்கன்னா பிடெக். மாட்டினீங்கடா, இப்போ வெப்சைட்டுக்குள்ளாரியே போய் டேட்டாவை எடுத்து உங்க பிராடுத்தனத்தெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்ட போகிறார் ஃபெலிக்ஸ். பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், அதுக்கு அடுத்தது பிடெக் எனர்ஜி அண்ட் என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங். இது ரெண்டே கோர்ஸ் தான் இங்க ஆஃபர் பண்றோம். 2 கோர்ஸ் தானா? இந்த 2 கோர்ஸ் தானா? மெரைன் இன்ஜினியரிங் அங்க சொல்லி தரது இல்லையா? நான் இது தெரியாம ஒரு வீடியோ போட்டேனே. என்னங்க சொல்றீங்க? எனக்கு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சுங்க. நான் கூட சும்மா ஏதோ கிறுக்குத்தனமா போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். அப்போ உண்மைதானே எல்லாம்? ஃபிஷரிஸ் வேற, மெரைன் இன்ஜினியரிங் வேற. யாருடா நீ கோமாளி? ஃபிஷர் சயின்ஸ் ஃபின்ச்சரிங் இன்ஜினியரிங் டேய், அவன் சொன்னது மெரைன் இன்ஜினியரிங். தற்குறி, நீ ஒழுங்கா வீடியோ கால பேசனத. நீலாம் ஒரு புத்திசாலின்னு நினைச்சேன். மெரைன் இன்ஜினியரிங்க்கும் ஃபிஷரிஸ்க்கும் வித்தியாசம் தெரிஞ்சும் இப்படி 200 ரூபாய் ஒப்பிக்கி சொம்ப தூக்குறியே. மெரைன் காலேஜ் வேற, மீன்வளம் பற்றி படிக்கிறது வேற. இது கூட தெரியாம விஜய கலாய்க்கிறத நினைச்சு ஒனறிட்டு இருக்கிற. ஃபிஷரிஸ் காலேஜ்க்கும் மெரைனுக்கும் வித்தியாசமே தெரியல உனக்கு. அது ஃபிஷரிஸ் இல்ல, மெரைன். ஃபிஷரிஸ் வேற, மெரைன் வேற. மீன் பிடிக்கிறது இல்ல. ஆமா ஆமா. ஒருவேளை அவங்க சொல்றதுல உண்மை இருக்குமோ? நம்ம ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்குமோ? செக் பண்ணிடுவோமா? இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். மெரைன் தானே இதுங்க. இங்கே இருக்கு. மெரைன் கனெக்டட் வித் த சி அண்ட் த கிரியேச்சர்ஸ் அண்ட் பிளான்ஸ் தட் லிவ் தேர். பார்த்தீங்களா? கிரியேச்சர்ஸ். அப்போ மீனுன்றது என்ன? கடலில் தானே வாழுது. அதான் போட்டிருக்காங்க. மெரைன் லைஃப், மெரைன் பயாலஜிஸ்ட்டு, சயின்டிஸ்ட் ஹூ ஸ்டடீஸ் லைஃப் இன் த சி கனெக்டட் வித் ஷிப்ஸ் ஆர் ட்ரேட் அட் சி. நோட்டுன்னு கீழே ஏதோ போட்டிருக்கான். Fishery science does not come under marine. Some people mistakenly consider fishery science as part of marine studies, but it is not. In fact, the World Science Forum in 1987 formally removed fishery science from marine studies. என்னங்க 1987ல் வேர்ல்டு சயின்ஸ் ஃபோரம் ஃபிஷரி சயின்ஸை மெரைன் ஸ்டடீஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்களாமே. என்ன இது? ஏன் விக்கிபீடியாவில் தேடிக்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம். என்னடா டே, மெரைன் ஸ்டடீஸ் இஸ் அன் இன்டர்டிசிப்ளினரி ஃபீல்டு. ஏங்க கீழே போட்டிருக்கான் பாருங்கள். In a surprising move at 1987 World Science Forum in Budapest under Professor E. Sylvester Vizzi, delegates formally removed fishery science from marine studies. நாம தான் தப்பாக போட்டோமோ? இப்போ என்ன பண்ணுறது? சாரி கேட்டு ஒரு வீடியோ போட்டுடலாமா? இதை பற்றி யூடியூப்பில் எதுனா இருக்கான்னு பார்ப்போமா? இருங்க ஒரு நிமிஷம். வேர்ல்டு சயின்ஸ் ஃபோரம் 1987. வேர்ல்டு சயின்ஸ் ஃபோரம் மீட் 1987. ஓகே, இங்கே இருக்குது வேர்ல்டு சயின்ஸ் ஃபோரம் 1987. Budapest, 1987. At the World Science Forum, delegates made a historic and formal decision. Fisheries science was officially removed from the field of marine studies. No longer part of the marine academic framework, this discipline was separated, marking a split in the field of education. Fisheries science was officially removed from the field of marine studies. எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது, என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். ஒரு சின்ன வெரிஃபிகேஷன் கூகுளில் போய் சர்ச் பண்ணி எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஓவர் கான்ஃபிடென்ஸாக உட்காந்து வீடியோ பண்ணால் இதுதான். இவ்வளோ எனக்கு ரொம்ப எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது. என்னடா வாழ்க்கை இது? மனுஷ வாழ்க்கை என் எச்சு துப்புறதை விட கேவலமாக இருக்குடா என் வாழ்க்கை.
வெரி சாரி, என்னுடைய ஃபேக் ஐடி ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் வந்து நான் சொல்கிற செய்தி உண்மைன்னு நம்பி தான் பார்க்குறீங்க. கூகுளில் ஒரு சின்ன சர்ச் பண்ணி பார்த்துருந்தா கூட இந்த மாதிரியான தவறுகள் வராமல் நான் வந்து தடுத்திருக்க முடியும். இது என்னுடைய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் தான். அதனால் ரொம்ப வருத்தத்துடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். போங்கடா லூசுங்களா. டேய், நான் போட்டது எல்லாமே ஃபேக்கு. ஏன்னா தப்புனா தப்பு தான்டா. உங்களுக்கு மட்டும் 2 மூளையா படைச்சிக்கிறாங்க. இல்லைன்னா இல்லை, இருக்குன்னா இருக்கு. மெரைன்னா என்ன? மெரைன் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு 2 அர்த்தம் சொல்கிறேன் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில். கனெக்டட் வித் த சி, பிளான்ஸு, கிரியேச்சர்ஸ், இப்படி கடல் சார்ந்த அனைத்தையுமே அது குறிக்குது. 2வது தான் கனெக்டட் வித் த ஷிப்ஸு, ட்ரேடு. இதெல்லாம் இப்போ ஃபிஷரி சயின்ஸ் வந்து ட்ரேடோட கனெக்ட் ஆகாத விஷயமா, இல்லை கடலோடு கனெக்ட் ஆகாத விஷயமா, இல்லை மீன்கள் தான் கடல் சார்ந்த உயிரினங்கள் கிடையாதா? சொல்லி புரிய வைங்கடா எங்களுக்கு. எங்கள் மண்டைக்கு ஏற மாட்டாங்குதுடா. நீங்கள் தான்டா அறிவாளிங்க. டிஎன் ஃபேக்ட் செக்கிங் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன சொல்கிறாங்க, நம்முடைய வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் ஏற்கனவே அங்கே இருக்கிறது ஃபிஷரிஸ் காலேஜை வந்து தெரியாமல் இவர் வந்து கடல்சார் பல்கலைக்கழகத்தை கேட்குறாருன்னு ஒரு பெரிய நவீன கண்டுபிடிப்பை செஞ்சுருக்கிறாங்க. ஏய், நவீன கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிக்காதீங்கப்பா. ராஜ்மோகன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. அறிவாளிகள் கூட்டம்லாம் அங்கே தான் இருக்குது, உட்காந்துட்டு இருக்கு. நான் கேட்குறேன், ஃபிஷரிஸ் காலேஜுக்கும் மெரைன் யூனிவர்சிட்டிக்கும் அடிப்படை வித்தியாசம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதா? எதுங்க சார் யூனிவர்சிட்டியா? ஃபிஷரிஸ் காலேஜுக்கும் மெரைன் யூனிவர்சிட்டிக்கும் யூனிவர்சிட்டி உங்களால யூனிவர்சிட்டி தான் சொன்னாரா? ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒன்னு கொண்டு வரலாம், கொண்டு வந்தாங்களா? ஃபிஷரிஸ் காலேஜுக்கும் மெரைன் யூனிவர்சிட்டிக்கும் அடிப்படை வித்தியாசம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதா? யூனிவர்சிட்டிக்கும் காலேஜுக்கும் அடிப்படை வித்தியாசம் இருக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? மெரைன் காலேஜ் இதற்கு பேர் தான் ஃபேக் நியூஸ். அதான் நாங்க சொல்றேன், இதுக்கு பேர் தான் ஃபேக் நியூஸ். அப்ப டிஎன் ஃபேக்ட் செக்கிங்கிறதுக்கு பதிலா டிஎன் ஃபால்ஸ் நியூஸ்னு உங்க பேரை மாத்திக்கங்க. ராஜ்மோகன் அப்படின்ற உங்க பேரை கிரேசி மோகன் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அழகா தமிழ்ல வேற எதுனா வச்சுக்கிறது தான் வச்சுக்கோங்க. ஃபிஷரிஸ் காலேஜ்னா என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், சுருக்கமா சொல்றேனே. சொல்லுங்க பாப்போம், சுருக்கமா சொல்லுங்க. நீங்க இறால் பண்ண போடணும், அதுக்கு ஃபிஷரிஸ் ஸ்டடிஸ் வேணும். இறால் பண்ண போடுறத பத்தி படிக்கிறது தான் ஃபிஷரிஸா? மீன் வளர்ப்பு, இறால் வளர்ப்பு சார்ந்த படிப்பு. அதாவது மீன் குஞ்சுகள் இருந்து பெரிய அளவு உற்பத்தி ஆக வரைக்கும் எல்லாம். எப்படி எப்படி எப்படி? மீன் குஞ்சுகள் இருந்து பெரிய அளவு உற்பத்தி ஆக வரைக்கும் எல்லாம் 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 எல்லாம். மீன் குஞ்சுகள் இருந்து பெரிய அளவு உற்பத்தி ஆக வரைக்கும் எல்லாம். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. எல்லா நோய்களுக்கான மருந்து இருக்கு, இட்ஸ் ப்ரூவன். அதாவது மீன் குஞ்சுகள் இருந்து பெரிய அளவு உற்பத்தி ஆக வரைக்கும் எல்லாம். ஆனா மெரைன் ஸ்டடிஸ் என்பது என்ன? மெரைன் யூனிவர்சிட்டி என்னன்னா மெரைன் யூனிவர்சிட்டி என்னன்னா ஷிப்பிங் பத்தி படிக்கிறது. டெக்னாலஜி. டெக்னாலஜியா? கப்பலை உருவாக்குறது சம்பந்தமா, அது சார்ந்து அதை வடிவமைப்பது, அதில் வேலை பணிபுரிவது, இது எல்லாமே வந்து completely different. How? Fisheries, marine, interrelated-ஆ வேற வேறயா? தாவேக்க அடிவரடிகளை பொறுத்த வரைக்கும் அது வேற வேற. மீன் பிடிக்கிறதுக்கு அது மரைன் இன்ஜினியரிங். எப்படிங்க? மெரைன் இன்ஜினியரிங் இதுதான் விஜய் சொன்னாரா? ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒன்னு கொண்டு வரலாம், கொண்டு வந்தாங்களா? மீன் பிடிக்கிறதுக்கு அது மரைன் இன்ஜினியரிங். ஆக விஜய் மெரைன் இன்ஜினியரிங்னு சொல்லல, மெரைன் யூனிவர்சிட்டின்னு சொல்லல, ஏன் மெரைன் ஸ்டடீஸ்னு கூட சொல்லல. அது என்ன மெரைன் காலேஜ்? பொதுவா மெரைன்னா அது ஒரு பிராடர் ஸ்ட்ரீம், அதுக்குள்ளார ஏகப்பட்ட படிப்புகள் வரும். ஃபிஷரிஸு, ஓஷனோகிராஃபி, நீங்கள் சொல்கிற நாட்டிக்கல் சயின்ஸு, மெரைன் பயாலஜி, இப்படி ஏகப்பட்டது வரும். ஆனால் அதுக்காக இந்த கப்பலை பற்றி மட்டுமே படிக்கிறது தான் வந்து மெரைன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்ன, இது தவறு. இதெல்லாம் ரொம்ப தவறுங்க, இதெல்லாம் ரொம்ப தவறு. மரைன் இன்ஜினியரிங், மெரைன் யூனிவர்சிட்டிக்கும் இப்போ இதில் என்னன்னா விஜய் என்ன சொல்ல வந்தார் அப்படின்றது தான் நமக்கு இருக்கிற கன்ஃபியூஷன். இப்போ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? விஜய் தான் நேரில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணு. கிழிஞ்சது. நீ வந்து தெளிவாகவும் பேச மாட்ட. சரி, வெளியே வந்து ஏதாவது ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுனாலும் கொடுக்க மாட்ட, ப்ரெஸ் மீட்டும் தரமாட்ட. நீ இதை தான் சொன்ன, அதை தான் சொல்ல வந்த, நீ இவனுங்க ஒரு வாரத்துக்கு மாற்றி மாற்றி போட்டு உலட்டுவானுங்க. மறுபடியும் சனிக்கிழமை வந்து புதுசாக எதையாவது உளறி கொட்டிட்டு போயிடுவேன். அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். மாட்டிக்கிட்டு தவிக்கிறது நாங்கள். தமிழ்நாடு ஃபேக்ட் செக் என்ன பண்ணுது? There is a Department of Fisheries, Nautical and Marine Engineering in Tamil Nadu. பாத்தீங்களா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ், நாட்டிக்கல் அண்ட் மெரைன் இன்ஜினியரிங். டிபார்ட்மெண்ட் பேரே அதுதான். ஏன் மெரைனுக்கும் இதுக்கு தான் சம்மந்தமே கிடையாது.
அப்புறம் என்னங்க அது மெரைன் இன்ஜினியரிங்னு சேர்த்து டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் வச்சுக்கிறீங்க? அதெல்லாம் தப்பு, மாற்றுங்க. Dr. Jayalalitha Fisheries University, functioning since 2012 in Nagapattinam. Marine engineering is one of the key areas taught in the government-run institute, functioning at Panangudi near Nagapattinam town. இந்த வெப்சைட்ல எல்லாம் வேற எங்கமா கோர்ஸ் இருக்கு? அவன் சொல்ற ஒரே காலேஜ் தானே? ஆமா, பனங்குடி தானே. பனங்குடியில் அப்படி கோர்ஸே இல்லையே. கோர்ஸ் இல்லையா? மெரைன் இன்ஜினியரிங்ன்றது கோர்ஸா இல்லை என்னன்னு சொல்லியிருந்தாங்க ஃபேக்ட் செக்ல? Marine engineering is one of the key areas taught in the government-run institute. Key areas. மெரைன் இன்ஜினியரிங்கை பற்றி அதில் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அப்படின்றது தானே அதன் அர்த்தம். She might discover I'm misleading her. I must distract her attention. இப்போ விஜய் பொய் சொல்றாருன்னு வந்து ஓப்பனா தமிழ்நாடு அரசோடைய ஒரு ஃபேக்ட் செக் யூனிட் ஒரு பிரஸ் ரிலீஸ் எப்படி அனுப்ப முடியும்? ஏப்பா ஏன் இப்படி விஜய் மேல அநியாயமா பழி போடுறீங்க? ஒருவேளை இது வந்து ஒரு அலைட் கோர்ஸ் அப்படி ஏதாவது ஒருவேளை இது வந்து ஒரு அலைட் கோர்ஸ் அப்படி ஏதாவது That's crazy. She's smart. Okay, I see what. ஒருவேளை இது வந்து ஒரு அலைட் கோர்ஸ் அப்படி ஏதாவது. What allied course means? Typically, an allied course means a subject or course that supports or supplements the main course. It's not the course specialization, but it contributes essential skills, knowledge, or competency. அலைட் கோர்ஸ் அலைட் பேப்பர் அப்படின்னா இவங்க படிக்கக்கூடிய இந்த கோர் பேப்பருக்கு துணையாக இருக்கக்கூடிய நாலேஜை வழங்கக்கூடிய சில சப்ஜெக்ட்ஸை சேர்த்து படிப்பாங்க, அதுதான் அலைட் கோர்ஸ். ஆனால் இது ஒரு இன்டர்டிசிப்ளினரி டிபார்ட்மெண்ட் அப்படின்றது தான் நமக்கு தெரியுது. ஏன்னா டிபார்ட்மெண்ட் பேரு ஃபிஷரிஸ் நாட்டிக்கல் அண்ட் மெரைன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். ஒருவேளை இது வந்து ஒரு அலைட் கோர்ஸ் அப்படி ஏதாவது. இதுதான் நாகப்பட்டினத்துல பனங்குடியில இருக்கிற காலேஜோட வெப்சைட். ஆமாம் ஃபெலிக்ஸே சிலபஸ்லாம் ஓப்பன் பண்ணி காட்டிட்டாரு. ஆனால் ஃபெலிக்ஸு நீங்கள் வந்து செய்ய மறந்த ஒரு காரியத்தை நான் சொல்லவா? முதல்ல இந்த மாதிரி ஒரு மவுஸ் வாங்குங்க. இந்த மாதிரி லாகிடெக் மவுஸு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒன்று வாங்கி உங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உனக்கு ஸ்க்ரோல் பண்ணுறதும் எப்படின்னு தெரில, ஒரு வெப்சைட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்றதும் தெரில. பேசிக் சொல்கிறேன். இல்லை இந்த வீல் மாதிரி இருக்குல்ல, பேஜ் ஸ்க்ரோல் டவுன் வாங்க. அப்படி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. என்ன காட்டுது? நீங்கள் காட்டினது வெறும் செமஸ்டர் 1 மட்டும்தானே, அதில் இது மட்டும் தான் இருக்குது அப்படின்னு காட்டுறீங்க. கீழே வாங்க. செமஸ்டர் 2, செமஸ்டர் 3, செமஸ்டர் 4, செமஸ்டர் 5 என்ன போட்டிருக்கு? 5வது செமஸ்டரில் என்ன இருக்குது பாருங்கள், நேவிகேஷன், சீமேன்ஷிப் அண்ட் மெரைன் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குங்களா? மறுபடியும் கீழே வாங்க. செமஸ்டர் 6 என்ன போட்டிருக்கு? மெரைன் இன்ஜினியரிங் போட்டிருக்கா? அதுக்கு கீழே என்ன போட்டிருக்கு? சி சேஃப்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் போட்டிருக்கா? ஸோ இதெல்லாம் படித்தால் கூட அது வந்து மெரைன் சார்ந்த படிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய குருவி மூளைக்கு இதெல்லாம் எட்டவே எட்டாது. Check out the big brain on bread. மெரைன் காலேஜ்ல என்ன மாதிரி கோர்ஸ் இருக்குன்னு பாப்போமா? இப்போ இன்டர்நேஷனல் மெரைன் அகாடமின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னங்கய்யா சொன்னீங்க? இன்டர்நேஷனல் மெரைன் அகாடமின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. மெரைன் அகாடமியா? அப்படி போட்டிருந்த மாதிரி தெரியலையே, வேற ஏதோ போட்டிருந்த மாதிரி இருக்கே. இன்டர்நேஷனல் மெரைன் அகாடமின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. மெரைனும் மெரிடைமும் ஒன்றா? மேரிடைம் அப்படிங்கிறது இவங்க சொல்கிற மாதிரி நாட்டிக்கல் சயின்ஸு, கப்பல் சார்ந்த விஷயங்கள், சீமேன்ஷிப்பு அந்த மாதிரியான படிப்புகள் படிக்கிறாங்க இல்லையா. இவர் சொல்லக்கூடிய இந்த கப்பலில் பயணிக்கிறது, கப்பல் ஓட்டுறது, இந்த மாதிரியான படிப்புகள் தான் வந்து இந்த மேரிடைம். பட் மெரைன் அப்படின்றது ஒரு ப்ராடர் ஏரியா, அதுக்குள்ளார சீ கிரியேச்சர்ஸ் இதெல்லாம் படிக்கிறது எல்லாமே சேர்ந்து வரும். ஸோ மெரிடைம் அகாடமியில் போய் உட்காந்துக்கிட்டு ஃபிஷரி சயின்ஸ் படிப்பதுக்குள்ளார வருதா அப்படின்னு தேடுறத ஒரு முட்டாள்தனம். கோர்சஸ் மெரைன் இன்ஜினியரிங், பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ், டிப்ளமா நாட்டிக்கல் சயின்ஸ், நாட்டிக்கல் சம்பந்தப்பட்டமான சயின்சஸ் தான். அதான் நாட்டிக்கல்னா கடலோடைய இது, அது பத்தியான ஒரு படிப்பு. அதுவே இல்லை. இப்போ விஜய் மேலே இப்படி அவதூறம் படி சொன்னால் எப்படி? இந்தியாவில் இந்த மாதிரி கடல் சார்ந்த மெரைன் படிப்புகளை கொடுக்கக்கூடிய இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி இருக்குது. சென்னையிலேயும் அது ஒன்று இருக்குது. பொதுவாகவே இந்தியாவில் இந்த இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியை தவிர வேறு எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த மாதிரியான மேரிடைம் யூனிவர்சிட்டியோ இல்லை மேரிடைம் காலேஜஸோ ஒன்று நடத்துறது கிடையாது. டிப்ளமோ கோர்சஸ் சிலர் கொடுக்கறது உண்டு. அதே சமயத்தில் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியினுடைய அஃபிலியேஷனில் சில கோர்சஸ் கொடுக்கறது உண்டு. ப்ரைவேட் காலேஜஸில் மெரைன் இன்ஜினியரிங் அந்த மாதிரியான சில படிப்புகள் இருக்குது. இல்லை ஓஷனோகிராஃபி அந்த மாதிரியான படிப்புகள் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு சில கல்லூரிகள் இருக்குது. மெரைன் பயோடெக்னாலஜி, மெரைன் பயாலஜி
பயாலஜி அண்ட் ஓஷனோகிராஃபி, கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அந்த மாதிரியான டிகிரி படிப்புகள் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கு. இல்லை வேற ஏதாவது படிக்கணும் அப்படின்னா திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி மெரைன் சயின்ஸ் இருக்கு, அது படிக்கலாம். ராமநாதபுரத்தில் இருக்கிற சேதுபதி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிஎஸ்சி மெரைன் பயாலஜி படிக்கலாம். இல்லைனா சென்னையில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் எம்எஸ்சி ஓஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிக்கலாம். இப்படி ஏகப்பட்ட படிப்புகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. ஸோ தமிழ்நாடு முழுவதும் அறிவியல் சார்ந்த பாடத்திட்டங்களில் மாணவர்கள் கல்வி பயில்றதுக்கு பட்டம் பெறுவதற்கு ஏகப்பட்ட கல்லூரிகள் இருக்கு. ஆனால் இதெல்லாம் தெரியாது எங்களுக்கு. மேரிடைமுக்கும் மெரைன் பயாலஜி ஓஷனோகிராஃபி அந்த மாதிரியான படிப்புகளுக்கு இருக்கிற வித்தியாசம் தெரியாது. எங்களுக்கு உலகமே தெரியாதுயா. எங்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு விஷயம் வெட்டி தலைவர் விஜய், வெட்டி தலைவர் விஜய். This is why the media is biased. ஆமாமா, மீடியா ரொம்ப பயஸ்ட். ரெட் பிக்ஸ் மாதிரி நடுநிலையா இருந்து பழகுங்கயா. நான் உண்மையே நாட் டு சப்போர்ட் விஜய். நம்ம எங்கேயுமே எந்த இடத்துலயுமே சப்போர்ட் பண்ணல. நம்ம இந்த இடத்துல சப்போர்ட் ஆமாமா, விஜய் ஒரு சப்போர்ட் பண்றது கிடையாது. அது இவருடைய வேலையே கிடையாதுங்களே. விஜய் will be the major political force than DMK. not to support விஜய். விஜயுடைய பேச்சு இருக்கு இல்லையா, அவர் ஏற்கனவே அந்த நீட் எக்ஸாம் கொடுத்து பேச என்ன சொன்னாரு விஜய் நீட்டை பத்தி? எல்லாருமே டாக்டர் ஆகணும். அது அக்கறை தானே, எதுக்குங்க எல்லாருமே டாக்டர் ஆகணும்? சரி, அதுக்கு பெலிக்ஸ் என்ன சொல்றாரு? சரி, ஃபர்ஸ்ட் let us define what is doctor. டாக்டர் நமக்கு வைத்தியம் பார்க்குறவங்க, உடல் உறுப்புகளை சரி செய்து உங்களை ஆரோக்கியமாக. ஆமா. who is a mechanic? வண்டி சரி பார்க்குறவங்க. ரெண்டு ஒன்று தானே? அவங்க தொழில் ரெண்டு ஒன்று தான். ரெண்டு ஒன்று தானே? இதுவும் ஸ்பேர் பார்ட்ஸை கழட்டி தூசி தட்டி மாட்டுறாங்க, அதுவும் ஸ்பேர் பார்ட்ஸை கழட்டி தூசி தட்டி மாட்டுறாங்க. இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஐவி மூலமாக மெடிசன் ஏற்றுறாங்க இல்லையா, அதே மாதிரி வண்டிக்கு ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு ஆயில் ஊற்றுறாங்க. அங்கே ஆயில், இங்கே ஐவி மூலமாக மெடிசன், அவ்வளோதான், பெரிய வித்தியாசம் கிடையாது. டெக்னிக்கலி அதுவும் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்குதா, ஆயில் போட்டு கரெக்டாக. இப்போ இது தொழில்னால ஒருத்தன் எப்படிங்க உயர்வு பெறுவாங்க? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் சப்போர்ட் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலை. எவ்ரிபடி ஹேஸ் தேர் வியூ. விஜய் பேசின விஷயங்களை சரின்னு சொல்கிறதுக்கு நான் இந்த லெவலுக்கு இறங்குவேன் அப்படின்றத பண்ணாதீங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது, அருவருப்பாக இருக்குது. ஒரு அக்கறையில் சொல்கிறேன். இல்லை, உருண்டது உருண்டாச்சு, புரண்டது புரண்டாச்சு, உடம்பு முழுவதும் சேராயிடுச்சு, இதுக்கு மேலே அசிங்கப்பட்டா என்ன அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டினியூ. பிரிச்சுருவோம், செங்கல் செங்கலா. ஒரு படி ஃபெலிக்ஸ் மேலே போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருவாரூர் மாவட்டத்தில் மாணவர்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க, அவங்களுடைய மதிப்பெண்கள் அவங்களுடைய பாஸ் பர்சன்டேஜ்லாம் எடுத்து பார்த்தா கடைசி இடத்துல இருக்கு அப்படின்னு இருக்காரு. 10th +2 ரிசல்ட்ல லாஸ்ட் இடத்துல இருக்குங்க திருவாரூர். இவ்வளோ எப்படி பின்தங்கி இருக்க முடியும்? ஆனால் கவர்மெண்ட் டேட்டாவின் படி SSLCயில் 92.80% பாஸ் பர்சன்டேஜ். இதே 12th திருவாரூர் மாவட்டம் 25வது இடத்துல இருக்கு, 94.35%. இது என்னடா ஒரு ஆளை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க? நீங்க பிரிச்சுருவோம், செங்கல் செங்கலா உயிர்வானா. இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். What did